எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அது தண்ணி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயமாக இருக்கட்டும், இல்லை குடிநீர் ஆதாரமாக இருக்கட்டும், இல்லை தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற தண்ணீர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. நம்ம அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இவங்களோட ஏற்படுற சர்ச்சைகளுக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நீர் மற்றும் நீர் ஆதார பிரச்சனைகளாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணேன். அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவு தான் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு 365 நாளும் 24 மணி நேரமும் நிரந்தர நீர் ஆதாரத்தை உண்டாக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதை நம்ம தான் பயன்படுத்தாமல் இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காவிரி பிரச்சனை மற்றும் பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் சோழ சாம்ராஜ்யம், இதுக்கு மூணுத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்குது. அதை நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த தொடர்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நிரந்தர நீர் எப்படி கொண்டு வர முடியும், நிரந்தர நீர் ஆதாரம் எப்படி சாத்தியம் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கே புரிஞ்சிடும். முதல்ல காவிரி பிரச்சனைனா என்ன அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவரம் தெரிந்த குழந்தைகள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், முதியோர்கள்னு அத்தனை பேருக்கும் காவிரி பிரச்சனைனா என்னன்னு தெரியும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த காவேரி பிரச்சனைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அதுக்கும் சோழர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல சோழ சாம்ராஜ்யத்தை பார்த்துடலாம். சோழ சாம்ராஜ்யம், சோழ டைனஸ்டி அப்படின்னு நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வர முதல் படம் இதுவாக தான் இருக்கும். இந்த படத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய கட்டுப்பாட்டிலும் சோழர்களுடைய ஆதிக்கத்திலும் இருந்த இடத்த இந்த மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்பை பார்த்து நான் சோழர்களுடைய ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது எனக்கு முதல் கேள்வி, இந்தியா ஃபுல்லாக கைப்பற்றணும்னு நினைக்காம ஏன் சோழர்கள் தெற்காசியாவை நோக்கி படையெடுத்தாங்க? இதுதான் எனக்கு முதல் கேள்வியாக இருந்தது. ஏன்னா இந்த படத்துல அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு மேல இப்ப இருக்கிற நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கும்பொழுது அவங்க ஏன் அந்த இடத்து மேல ஒரு ஆர்வம் இல்லாம தெற்காசியாவை நோக்கி போனாங்க? முதல் விஷயம், முதல் கேள்வி. சோழர்கள் இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இவங்களுக்கு வடக்க, அதாவது இப்ப இருக்கிற கர்நாடகாவுக்கு தெற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரத்துக்கு மேல யார் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்களுக்கும் சோழர்களுக்கும் பல முறை போர் வந்திருக்கு. நம்ம நினைக்கலாம் ஒருவேளை சோழர்களோட மேல இருந்தவங்க ரொம்ப வலுவானவங்களா இருந்திருக்கலாம், இல்ல வலிமை வாய்ந்தவங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா அவங்க சோழ சாம்ராஜ்யத்தை கைப்பற்றி இருப்பாங்க. ஆனா அதுவும் நடக்கல. ஸோ சோழர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக மொத்த இந்தியாவையும் கைப்பற்றணும்னு நினைக்காம தெற்கு ஆசியாவாகிய கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து இப்படி போனாங்களே தவிர, இலங்கைன்னு போனாங்களே தவிர அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால வட இந்தியா மேலேயோ இல்லை வடக்குல இருக்கிற இந்தியா மேலேயோ ஒரு ஈடுபாடு வரலை. அது என்ன அப்படின்ற ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கும் போதுதான் பல விஷயங்கள் வெளியில புரிஞ்சுது எனக்கு. சோழர்கள் ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற தெற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரத்துக்கு மேல போயிட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க டெக்கன் பிளாட்டியூ, அதாவது மலைப்பாங்கான பகுதி பிளாட்டியூல வந்துடுது. சோழர் காலத்துல மிக முக்கியமான தொழில்னு பாத்தீங்கன்னா விவசாயம், நெசவு, இது ரெண்டு தான். இந்த விவசாயத்துக்கும் நெசவுக்கும் ஒரு மலை மேல ஒரு விவசாயம் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா நீர் ஆதாரத்தை பத்தி சோழர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ சமவெளி பகுதியில நீரோட்டத்தை எப்படி வேணாலும் திருப்பி அமைச்சுக்க முடியும். அப்படி அமைப்பதன் மூலம் விவசாயத்தையும் நெசவையும் நம்ம நிறைய பண்ண முடியும். உள்நாட்டு வெளிநாட்டு வாணிபம், அதாவது வணிகமும் நடக்குங்கிறது புரிஞ்சதுனாலதான் இவங்க தொடர்ந்து
டெல்டா பகுதிகளையும் கடலோர பகுதிகளையுமே கைப்பற்றி இருக்காங்க. இந்த மேப்லயே நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாடு, தெற்கு கர்நாடகம், கேரளம், ஆந்திரா, இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா கிடையாது, இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேஷ் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரிசா, மேற்கு வங்கம், அப்படியே கடலோரமா சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இப்ப பாக்குற இந்த போட்டோவை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்ப கரண்டா கூகுள் மேப்பை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி கிட்டக்க போறேன். அந்த விஷயத்த அங்க உங்களுக்கு புரியும் இவங்க ஏன் இந்த இடத்த கைப்பற்றினாங்க அப்படின்ட்டு. இந்த வந்து இப்ப நீங்க வேணா கூட கூகுள் மேப்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் மேப்ல நீங்க கிட்டக்க போக போக இந்தியா கிட்ட போக போக பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப கிரீனா இருக்கிற இந்த பகுதி எக்ஸாக்டா சோழர்களுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருந்த பகுதி கரும்பச்சையாகவும், அதற்கு மேலே இருக்கும் பகுதி வந்து வெண்பச்சையாகவும் இல்ல கொஞ்சம் மஞ்சளாகவும் இருக்கும். இது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற இயற்கையும் இயற்கை சார்ந்த வளத்தை குறிக்கிற ஒரு விஷயம். மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும் இருக்கிற ஒரு இடத்த தான் இந்த மாதிரி டார்க் கிரீன்ல போடுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, தெற்கு கர்நாடகம் மற்றும் இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷ் அப்படியே ஒரிசாவோட ஒட்டி மேற்கு இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இதுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் என்னப்பா கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்ஷன் இருக்குங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கல்கட்டாவை தலைநகரமா வச்சிருந்தாங்க, சென்னையை வர்த்தக நகரமா வச்சிருந்தாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப அமெரிக்கால எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஷிங்டன் டிசி தான் தலைநகரம், ஆனா வர்த்தக தலைநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நியூயார்க். இவங்க ஏன் இந்த டிசைனுக்கு போயிருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவங்க சென்னையை தலைநகரமாக்குனதுக்கு காரணம் அவங்களுக்கும் நம்ம நாட்டுடைய வரலாறும் நம்ம நாட்டுடைய பூகோளமும் நல்லா புரிஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஓடுற எல்லா நதிகளுமே பெரும்பாலும் வங்காள விரிகுடான்ற இந்த பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்கிறது. ஸோ இந்தியாவில் எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் ஒரு பொருளையோ இல்லை ஒரு பண்டத்தையோ ஆற்றுல விட்டீங்கன்னா அது கடலோரத்துக்கு மேற்குல இருந்து விட்டீங்கன்னா கிழக்கு கடற்கரை ஓரமா அது வந்துடும். இதுதான் இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஈஸ்ட் கோஸ்ட் எவ்வளவு முக்கியமான இடம் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. இதனாலதான் இவங்க கல்கட்டாவை தலைநகரமாக்கி இருக்காங்க, சென்னையை வர்த்தக நகரமாக்கி இருக்காங்க. இவங்க ஐடியா என்னன்னா இந்தியா ஃபுல்லா உற்பத்தி ஆகிற பொருட்களை ஆற்றின் மூலியமாக அதை கடற்கரை ஓரமா கொண்டு வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த பொருளை சென்னைக்கு கொண்டு வந்து சென்னையில இருந்து எக்ஸ்போர்ட் பண்றது. இதுதான் இவங்களுடைய பிளான். இதுக்கு இவங்க அமைச்ச ஒரு கால்வாய் சென்னையில இன்னைக்கும் இருக்கு. அந்த கால்வாய் தான் பக்கிங்ஹாம் கால்வாய். இது சரக்கு போக்குவரத்துக்காக இந்த கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கால்வாயில பிரதானமா இது வந்து நீர் ஆதாரமாகவும் விளங்கி இருக்கு. இந்த கால்வாய் பாத்தீங்கன்னா காக்கிநாடால ஆரம்பிச்சு நம்ம சென்னை தாண்டி விழுப்புரம் வரைக்கும் வருது இந்த கால்வாய். இந்த கால்வாய் எனக்கு தெரிஞ்சே பெரிய நதிகளாகிய கிருஷ்ணா, கொசஸ்தலையாறு, கூவம் நதி, அடையாறு, இந்த மாதிரி ஒரு 5-6 ஆறுகளை வந்து இணைச்சிருச்சு ஆல்ரெடி இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் அப்படின்றது. ஸோ இவங்களோட ஐடியா என்ன, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஐடியா என்னன்னா இந்த பக்கிங்ஹாம் கால்வாயில வந்து ஆற்று தண்ணியை திருப்பி விட்டோம்னா அந்த தண்ணியில பொருட்களை போட்டோம் அப்படின்னா அது வந்து சென்னைக்கு வந்துடும். அப்போ சென்னையில் அதை எடுத்து துறைமுகம் வழியாக அதை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. மேலும் வடக்கு நதி அப்படின்னு ஒன்று அமைக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய திட்டமே. இந்த வடக்கு நதி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன பக்கிங்ஹாம் கேனல்லையும் இதுக்கு மேலே எல்லூர் கம்மநேரு கேனல் அப்படின்னு ஒரு கால்வாய்கள் இருக்கு. அதாவது கோதாவரியையும் கிருஷ்ணாவையும் இணைக்கிற கால்வாய்கள். அதுக்கப்புறம் இந்த கிரேட் ஈஸ்ட் கோஸ்டல் கேனல் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அது மேற்கு வங்கத்தில் இருக்கிற நம்ம கங்கை நதி நீரையும் மகாநதி ஒரிசால இருக்கிற மகாநதி ஆறு வரைக்கும் இணைக்கிற ஒரு கால்வாய். இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஐடியா என்னன்னா இந்த கால்வாய்கள் அத்தனையும் ஒன்னா சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வடக்கு நதி அப்படின்னு ஒரு புது நதியே உண்டாக்கிடலாம், ஒரு கால்வாயை உண்டாக்கிடலாம். ஸோ இந்தியாவில் இருக்கிற மொத்த ஆற்று தண்ணி இந்த கால்வாய்க்கு வரும். இந்த கால்வாயில திருப்பி விட்டது போக மீதிதான் கடலுக்கு போகும்.
இந்த கால்வாயை திருப்பி விட்ட தண்ணி எல்லாம் அங்கிருந்து சென்னை வரைக்கும் வந்துடும். இதுக்கான சாத்தியக்கூறு இப்பயும் இருக்கு. இது கண்டிப்பா செய்ய முடியும். சென்னை வரைக்கும் வந்த தண்ணியை விழுப்புரம் வரைக்கும் இப்ப அந்த பக்கிங்ஹாம் கேனல் வழியாவே கொண்டு வந்துடலாம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கால்வாய்கள் இணைக்கப்பட்டால் கங்கை நீர் விழுப்புரம் வரைக்கும் வந்துடும். அப்படி விழுப்புரம் வரைக்கும் வந்த அந்த கங்கை நீரை மேலும் 2 கால்வாய்களை, ஒரு கால்வாயை கடலோரமா நாகப்பட்டினம் வழியாக வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கொண்டு போகணும். இன்னொரு கால்வாயை உள் மாவட்டங்கள் வழியாக திருச்சி மதுரை வரைக்கும் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கங்கை நீர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். இந்த வடக்கு நதி நிரந்தர தமிழகத்தோட நிரந்தர நீராதாரமா இருக்குங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது என்னோட தனிப்பட்ட கருத்து, என்னோட ப்ராஜெக்ட்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, என்னோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது நடந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 365 நாளும் 24 மணி நேரமும் தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய பண்ண முடியும். உதாரணத்துக்கு கரண்ட் எடுக்க முடியும். 2வது விஷயம், இதை ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் வேவா கூட யூஸ் பண்ணலாம். சென்னையில இருந்து ஒரு பொருளையோ ஒரு போட்டோ விட்டோம்னா அந்த போட் இந்த நீரோட்டத்திலேயே அது நாகப்பட்டினத்திற்கோ வேதாரண்யத்திற்கோ வந்துடும் ஈஸியா. இதை செயல்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நான் செக் பண்ணி பார்த்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்திய உள்நாட்டு நீர்வழி தடம் போக்குவரத்து, அதாவது நம்ம நேஷனல் ஹைவேஸ் எப்படி நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி உள்நாட்டு ஆறுகளையும் கால்வாய்களையும் இணைப்பதற்கு இருக்கிற ஒரு கவர்மெண்டோட ஒரு அத்தாரிட்டி தான் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி. இவங்க கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு கடற்கரை ஓரமா இருக்கிற இந்த கால்வாய்களை ஒன்னா சேர்க்கணும் தான். இந்த கால்வாய்கள் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமா 365 நாளும் தண்ணி கிடைக்கும். இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கும் ஆந்திரா மற்றும் ஒரிசா, இந்த கடலோரமா இருக்கிற ஆந்திரா மற்றும் ஒரிசாக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இந்தியன் ஜியாகிரபி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா த பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய சமவெளி பகுதி அப்படின்ற இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கே தெரியும். நம்ம கடலோர தமிழகம், கடலோர இப்ப இருக்கிற ஆந்திர பிரதேசம், அப்புறம் கடலோர ஒரிசாவும் 0 லெவல், அதாவது கடல் மட்டத்துல அளவுல இருக்குது. ஸோ இது ஒரு சமவெளி பகுதி. இந்த வழிப்பகுதியில ஒரு கால்வாய் அமைப்பதோ இல்லை ஒரு ஆறை டைவர்ட் பண்ணி விடுறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாம இல்லை இதை பத்தி பேசாம இருக்கிறோம் அப்படின்றத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிச்சுன்னா கிழக்கு கடற்கரையோ இல்லை கிழக்கு தமிழகம் ஃபுல்லா தண்ணி கிடைச்சிரும், கிழக்கு தமிழகம் நல்லா இருக்கும். ஆனா மேற்கு தமிழகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு இந்த ப்ராஜெக்ட்னால சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், தஞ்சை டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், கன்னியாகுமரி வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனா மேற்கு ஓரமா இருக்கிற கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் என்ன தேனி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் எப்படி நீர் ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வழி இருக்கு. இந்த நீர் நம்மளுக்கு 365 நாளும் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு காவேரியில வர நீர், முல்லை பெரியாறு நீர் மற்றும் சிறுவாணி ஆத்து தண்ணின்னு மேற்குல இருந்து வர தண்ணி எல்லாமே மேற்கு தமிழகம் பயன்படுத்திக்கலாம். இந்த வடக்குல இருந்து வர தண்ணி எல்லாத்தையுமே கிழக்கு தமிழகம் பயன்படுத்திக்கலாம். இது என்னுடைய கருத்து. இதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல போடலாம். இல்ல உங்களுக்கு எதுவும் இதுல பத்தி வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலோ நீங்க அதையுமே கமெண்ட்ல போடுங்க. பிளஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி.